என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு பத்ரி, இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான தேர்தல். இதுல வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கணிப்புகள் சரி அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால், ஒரு மார்ஜின் ஆஃப் எரரை கொஞ்சோண்டு நீக்கிவிட்டு எடுத்துக்கொண்டோமானால், ஆட்சி மாற்றத்திற்கு இந்தியா தயாராகிவிட்டது அப்படின்றதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. இது பிஜேபிக்கு ஒரு ஆதரவான ஒரு போக்கு, மோடி அலை அப்படின்னு இதை சொல்ல முடியுமா? அல்லது காங்கிரஸ், இவர் கௌரி சங்கர் சார் சொன்ன மாதிரி காங்கிரசுக்கு எதிர்ப்பான ஒரு கடுமையான ஒரு அலைன்னு சொல்றதா? இது இதுல ரெண்டுமே இருக்கு. முதல்ல காங்கிரசுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்து நாட்டில் பெருமளவு பரவி இருந்தது. அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி, அதை ஒருமுகப்படுத்தி, அதை கூர்மையாக்கி, அதிலிருந்து முழுமையான ஒரு அறுவடையை செய்ய வேண்டும்னா அதற்கு ஒரு ரேலிங் பாயிண்ட் வேணும். அதை கொடுத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா தான். துண்டு துண்டாக இருந்த இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகள் இப்ப உதாரணத்துக்கு நீங்க தமிழகத்தை எடுத்துட்டீங்கன்னா அதிமுக கடுமையாக எதிர்த்தது காங்கிரஸ் தான். ஆனால் ஓவரால் எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டு பார்த்தா பாரதிய ஜனதா இதனால் எனக்கு ஆட்சியை கொடுங்கள், நரேந்திர மோடிக்கு ஆட்சியை கொடுங்கள், அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், நான் நரேந்திர மோடி நான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த ரெண்டு மெசேஜுமே ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்த்ததுனால அதை அவரால் முழுமையாக எடுக்க முடிஞ்சது. நரேந்திர மோடிக்கு பதில் வேறு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அந்த இடத்தில் இருந்திருந்தா இந்த அளவுக்கு, அப்கோர்ஸ் எனக்கு என்ன சொன்னாலும் நம்ம வெள்ளிக்கிழமை வரை பொறுத்திருப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல போறாங்க இங்க இருக்கிறவங்க. பட் அதை தாண்டி இந்த நொடி வரையிலுமான ஒரு எட்ஜ் கிடைச்சிருக்கு கரெக்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நரேந்திர மோடி அதை முழுமையாக பயன்படுத்தினார். வேறு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இந்த அளவுக்கு அதை பயன்படுத்தியிருக்க முடியுமாங்கிறது சந்தேகம். இல்ல இப்போ நரேந்திர மோடியினுடைய பிரச்சார உத்திகள் வேறு, அதற்கு பின்னணி உண்டு. ராகுல் காந்தியும் அதற்கு இணையாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆனா நரேந்திர மோடி பிரச்சாரத்துல என்ன வித்தியாசமான ஒண்ணுன்னா, அவர் ஒரு இடத்திலே பேசுகிறார் என்றால் அதற்கு அடிப்படை வேலைகள், முன்கூட்டிய வேலைகள், கூட்டத்தை சேர்ப்பது, அதற்கு ஒரு ஒரு யாரா ஒரு பொறுப்பெடுத்து ஒரு அமைப்புகள் பின்னாலே இருந்து அவருக்கு எல்லாவற்றையும் அடிப்படைகளை செய்து அதிலே அவர் பேசுகிற போது அந்த பெருங்கூட்டம். இப்ப தமிழ்நாட்டில் கூட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கூட்டங்களுக்கு போறப்போ மக்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இவங்க பேசுறதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நோ ரெஸ்பான்ஸ், ஒன்னும் இல்லை. அதே போல நரேந்திர மோடியும் பேசுகிறார், மக்கள் கிட்ட பெரிய ஒரு எழுச்சியில பார்க்க முடியல. இந்த முடிவுகள் ஆர்கனைஸ்டு ஒரு கிரௌடு, அதாவது மொபிலைஸ்டு கிரௌடு, அது அதற்கு வேண்டியது பெருமளவில் பணத்தை செலவழிச்சு செஞ்சிருக்காங்க. ராகுல் காந்தி இதுல என்னன்னா, அது போல செய்யற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி மூலமாக ஒரு அடிப்படை வேலைகளை செய்யல. அவர் ரோட் ஷோ அப்படி இப்படின்னு போனாங்களே தவிர பாஜகவினுடைய பிரச்சார உத்திகளை ஈடு கொடுக்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்வதிலே வெற்றி பெறல என்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் கூட அதிமுக இந்த கடந்த 3 ஆண்டுகளாக மத்திய அரசு எதிர்த்து, மன்மோகன் சிங் எதிர்த்து கடுமையான அறிக்கைகள், கடுமையான பிரச்சாரங்கள், அதை எதிர்கொள்ள நாங்கள் முற்றிலும் தவறிவிட்டோம் என்பதை நான் சொல்லித்தான் ஆகணும். அதே போல பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி முழுமையா செய்யல. ஆக பாஜக எதிர்ப்பும் நாங்கள் செய்யல, அதிமுக எதிர்ப்பையும் செய்யல, திமுகவோட உறவையும் நாங்கள் கெடுத்துக் கொண்டோம். இப்படி 3 வகைகள்ல நாங்கள் செய்து தனிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தேர்தல் களத்தில் நாங்கள் சிந்திச்சோம். ஸ்தாபன ரீதியாக நாங்கள் வலிமை பெறாத நிலையில், வலிமைப்படுத்தப்படாத நிலையில் தனியாக போய் தேர்தலில் நிற்க வேண்டிய நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி பல மாநிலங்கள், பல பிரச்சனைகள். நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வரலாம். இல்ல, ஒரு நிமிஷம், நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வந்துருவோம். இன்னும் தேசிய அளவிலான பிரச்சனைகளை பார்த்தோம். இந்த மொத்தமாக ஒரு 5-6 ஏஜென்சி இதை சர்வே முடிவுகளை வெளியிட்டு இருந்தாலும் அதுல ஒருமித்த குரல்ல ஒலிக்கிற ஒன்று தேசிய அளவில் என்டிஏக்கு அதிகமான எண்ணிக்கை, தனி பெரும்பான்மை என்பது. அதே போல திரு அப்பாவு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா அதிமுக குறைந்தது 22 அதிகபட்சம் 31 இடம் வரை பெறும் அப்படின்றதான் கணிப்பாக இருக்கிறது. ஆனா திமுகவை பொறுத்தவரையிலும் 6 14 இடங்கள் தான் சொல்றாங்க. இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு இயக்கம். உங்களுக்கு தெரியும், தளபதி அவர்கள் மோடி எவ்வளவு பிரச்சாரத்தை பிளான் பண்ணி பண்ணாரோ அதை விட அதிகமாட்டு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளிலும் போனாங்க. எந்த ஊர்லயுமே
அங்க நம்ம நண்பர் கோபண்ணா சொன்ன மாதிரி ஆட்களை கூட்டி வைக்கல. மக்களுடைய கூட்டம் கிரௌடு அவ்வளவு இருந்து மக்கள்கிட்ட முழுதும் நாங்க பார்த்தது, நேரில் நாங்க பார்த்தது, கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, பல பிரச்சனைகள் கவர்மெண்ட்டுக்கு எதிராட்டு முழுமையாட்டு இருந்து கடைசி நேரத்தில் அதிமுக கழகம் வந்து என்ன செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பணம் கொடுத்ததின் காரணமாக அவங்க ஜெயிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 100% சொல்றேன், அவங்க இந்த கருத்து கணிப்பு அளவுக்கு 2009 மாதிரி தான் இருக்கும், 2004 மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப அதிகமாட்டு சொல்லல, 20 சீட்டு குறையாம திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாட்டு ஜெயிக்கும். மக்கள் அந்த அளவுக்கு காசு வாங்கினதுக்கு அப்புறமும் ஓட்டு போடணும்னா திமுகவுக்கு தான் போடணும். அவங்க வந்தாதான் நாட்டில் நல்லது நடக்கும். ஒண்ணுமே நடக்கல கடந்த 3 ஆண்டுகளாகங்கிறது இது இயற்கையா நாங்க ஃபீல்டுல போய் பார்த்தது, எடுத்தது, ஒன்னும் பேசல. இந்த முடிவுகளை நீங்க ஒப்புக்கொள்ளல. இது எப்பவுமே நீங்க நீங்க எத்தனை ஆண்டு காலம் நடந்திருக்கு, இதுல நடந்த மாதிரி ஒண்ணுமே இருக்கா? 2009 ஏடிஎம்கே 21 பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னாப்ல. ஓட்டுக்கு பணம் கொடுத்தது வந்து வேலூர்ல குப்புசாமின்னு ஒருத்தர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எக்ஸிகியூட்டிவ், அவர் நிர்வாகி. அவர் கையில இருந்து 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து 50 லட்சம் பண்றாங்க. இங்கே மத்திய சென்னையில வந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ள வச்சு 1000 ரூபாய் நோட்டு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தது பிடிப்பிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுத்துச்சுன்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்த போய். அது மாதிரி அவர் பிரதர் சொன்னாரு, அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல, அந்த கூட்டம் பாட்டுக்கு ஒண்ணு இருந்தது, அம்மா பாட்டுக்கு ஒண்ணு பேசினாங்க, அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு. அமைதி தொகுதியிலையும் ரேபேரி தொகுதியிலையும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் போகும்போது கூட்டமே இல்லை. இங்கேயாவது கூட்டம் இருந்துச்சு, அங்க கூட்டமே இல்லை. கூட்டம் இல்லாததற்கு பிறகு பிரியங்காவை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது வரைக்கும் பிரியங்கா வந்து எந்த ஆபீஸ் பேரும் கிடையாது, கட்சியில உறுப்பினர் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. மற்றபடி எந்த ஆபீஸ் பேரும் கிடையாது, துணைத் தலைவர் கிடையாது, ஜெனரல் செக்ரட்டரி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வரேன் நான். அங்கே இல்ல, அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும்ல. கூட்டம் கூட்டு வச்சாங்க அப்படின்ட்டு. மோடிக்கு கூட்டம் கூட்டல, எல்லாம் கூடுதுன்னு சொல்லிதான். அதாவது மக்கள் வந்து திரண்டு வர்றாங்க. அது எழுச்சியை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றது கேளுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பார்த்தாலே எழுச்சி உண்டாகும். இது எழுச்சி உரையை பார்த்ததுக்கு பின்னாடி மக்களே ஒரு பெரிய மாபெரும் எழுச்சி பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சீட்டுக்கு வந்து எழுதி போடுறாங்க. அத்தனைலயும் 40 தொகுதி ஜெயிக்க நீங்க 16ஆம் தேதி நம்ம உட்கார்ந்து பேச போறோம். நீங்க பாத்துக்கிட்டே அவங்க இப்ப இந்த கருத்து கணிப்பு சொல்றவங்க, ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாமே தமிழக முதல்வர் பேரை கேட்டாலே ஒரு பயம் இருக்கும். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து 2G விவகாரம் அதை ஒரு டிஸ்கஷனுக்கு எல்லா ஊடகங்களும் எடுப்பாங்க. பெங்களூர் கேஸ்ல உள்ளதை எடுத்து யாராவது டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்ப்போம், யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், கை வச்சா கடந்த கூட்டுல கை வச்ச மாதிரி இருக்கும். புதிய தலைமுறையில இதே அமர்வுல நாங்க விவாதிச்சிருக்கிறோம். அது வந்து அது ஊழல் 1,76,000 கோடி கொள்ளையடி சேர்ந்து கிடையாது. அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான். 150 படங்களை அரசுக்கு இழப்பு. அதே இழப்பு தான் இப்ப கடந்த 3 ஆண்டு காலத்துல தமிழ்நாடு ஆட்சி பண்ணல கிராம சாலைகள் போட்டு தீயணைப்பு துறையில பொருட்கள் வாங்குனதுல மட்டும் 11,000 கோடி ரூபாய் சிஐஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டிலே இழப்பு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை என்ன இதோ அதேதான் இந்த 11,000 கோடியும். இரண்டுமே சட்டத்தின் பார்வையில் ஊழல் வழக்குகள் தான். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பது அந்த வழக்கு. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறையற்ற வகையில் தகுதி இல்லாத நிறுவனங்களுக்கு கொடுத்து ஆதாயம் பெற்றதாகவும் அந்த வழக்கில் அரசுக்கு தனிநபர் ஆதாயம் அந்த பிரச்சனை வேற. நிறைய முறை தமிழ்நாட்டுடைய முடிவுல இன்னொரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுவது, அதிமுகவுக்கு 22 இடங்களுக்கு மேல் சொல்கிறார்கள் பொதுவான கருத்து கணிப்புல. திமுகவுக்கு 6 to 14 வரையிலும் சொல்கிறார்கள். ஆனா 3வது அணி என்று சொல்லப்படுகிற பாஜக அணியை பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு டைம்ஸ் நவ் 0 என்று சொல்கிறது, இன்னொன்று 5, 6 என்று சொல்கிறார்கள், 4 சொல்கிறாங்க. இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்கிறது? திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.